الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وجاءت سكرة الموت بالحق ذلك ما كنت منه تحيد. وقال النبي صلى الله عليه وسلم إن للموت سكرات أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, போன்ற மனிதர்களுடைய வாழ்க்கையிலே பல கட்டங்கள் வருவது உண்டு. குறிப்பாக சொல்லும்படியான முக்கியமான சில கட்டங்களை மனிதன் தன்னுடைய வாழ்நாளிலே சந்திக்கிறான். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அந்த விஷயங்கள், அந்த நேரங்கள், அந்த காலகட்டங்கள் மற்றவர்களால் முக்கியமானதாக கருதப்படும். குறிப்பாக ஒரு மனிதனுடைய பிறப்பு எல்லோராலும் எதிர்பார்க்கக்கூடக்கூடிய முக்கியம் வாய்ந்த ஒரு நிலையாக இருக்கும். அதுபோல மனிதனுடைய வாலிப பருவம், இதுவும் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே முக்கியமானது. மனிதனுடைய திருமணம், இதுவும் வாழ்க்கையிலே முக்கியமான ஒன்று. இதையெல்லாம் கடக்கக்கூடிய நேரத்திலே மனிதனுடைய மரணம் ஆக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமானதாக இருக்கும். பிறப்பை விட, வாலிபத்தை விட, திருமணத்தை விட, எல்லாவற்றையும் விட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அதிமுக்கியம் வாய்ந்தது என்பது மனிதனுடைய மரணத்தினுடைய நேரம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சத்திய மார்க்கத்தை கொடுத்து மனிதனுடைய இந்த ஒவ்வொரு காலகட்டங்களிலேயும் பல மனிதர்கள் அந்த மனிதனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லி தருகிறான். இஸ்லாத்தின் மூலமாக, குர்ஆனின் மூலமாக, தன்னுடைய நபியின் மூலமாக. ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது பிறர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் அங்கே சொல்லி தருகிறான். ஒரு மனிதனுடைய வாலிப பருவ நேரத்திலே என்னவெல்லாம் செய்ய வேண்டும், ஒரு மனிதனுடைய திருமண நேரத்திலே மற்றவர்கள் அந்த மனிதனுக்கு என்ன செய்ய வேண்டும், இதையெல்லாம் கிடக்கும் பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளுடைய கடைசி நேரத்தை அடைகிறார். மௌத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்திலே உடன் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அந்த மனிதனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை மார்க்கம் மிக விளக்கமாக சொல்லித் தருகிறது. இதையெல்லாம் அறிந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்பதாக நிறைய உண்டு.
குறிப்பாக மார்க்கம் சொல்லித் தரக்கூடிய விஷயம், மார்க்கத்தினுடைய அடிப்படையிலே இறப்புக்கு என்பதாக ஒரே ஒரு காரணம் தான் உண்டு. வேறு எதுவும் இறப்பிற்கு காரணம் அல்ல. ஒரு மனிதனுடைய தவணை முடிந்துவிட்டால் அந்த மனிதனுடைய மௌத்து வந்துவிடும். இது ஒன்றுதான் சரியான காரணம். ஒரு மனிதனுடைய நேரம் முடிந்து விட்டது, அந்த மனிதன் இறந்து விடுவார். இதுதான் சரியான உண்மையான காரணம். ஒரு ஆணிலும் அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காண்பிப்பான். அந்த மனிதர்கள் அவர்களுடைய தவணை வந்துவிடும் என்று சொன்னார். ஒரே ஒரு நொடியை கூட அவர்கள் பின்தங்க மாட்டார்கள். ஒரு நொடி கூட அவர்கள் முன்பே மௌத்தாகி விடலாம் என்பதாகவும் அவர்களால் முடியாது. அல்லாஹ் எந்த தவணையை முடிவு செய்திருப்பானோ, எந்த காலகட்டத்தை அல்லாஹ் முடிவு செய்திருப்பானோ, அந்த காலத்தை விட முந்தையும் மௌத்தாக முடியாது, அந்த காலகட்டத்தை விட பிந்தியும் மௌத்தாக முடியாது. தவணை முடிந்துவிட்டால் மரணம் உறுதியானது என்பதை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனின் மூலமாக சொல்லி காண்பிப்பான். இருந்தாலும் கூட வெளிரங்க ரீதியாக சில காரணங்களை அல்லாஹ் ஏற்படுத்துவது உண்டு. விபத்தின் மூலமாக மனிதன் இறந்து விடுகிறான். வேறு ஏதேனும் நிகழ்வுகளின் மூலமாக மனிதன் இறந்து விடுவான். மனிதன் இறப்பதற்கான ஒரு சில காரணங்களிலே கிதாபுகளிலே பதிவு செய்கிறார்கள். நோயும் ஒரு காரணம். மனிதனுக்கு ஏதாவது ஒரு நோய் வந்துவிடும், அந்த நோயே அந்த மனிதனுடைய வஃபாத்துக்கு காரணமாக ஆகிவிடும். மனிதனுடைய பிறப்பு முதல் கடைசி வரைக்கும் அடுத்த மனிதர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லி காட்டக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். மனிதனுடைய இறப்பிற்கு என்ன காரணமாக இருக்குமோ அந்த நேரத்தில் இன்னொரு மனிதர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், குறிப்பாக நோய்வாய்ப்படக்கூடிய நேரத்தில் நம்முடைய இஸ்லாத்திலே சொல்லிக் கொடுத்தது போல எந்த மதத்திலும் இப்படி சொல்லிக் கொடுக்கப்பட்டது கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய் விசாரிக்க செல்வது, நோயாளியை நோய் விசாரிக்க செல்வது, இது குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சிறப்புகளை சொல்லி தருவார்கள். ஒரு முஸ்லிமான மனிதர் இன்னொரு முஸ்லிமான மனிதரை நோய் விசாரிக்க செல்வார் என்று சொன்னார். அந்த நேரத்திலே காலை நேரத்திலே சென்றால் மாலை வரை 1000 மலக்குகள் இந்த மனிதருக்காக வேண்டி துஆ செய்கிறார்கள். ஒரு முஸ்லிமான மனிதர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். அவரை சந்திக்க, நோய் விசாரிக்க இன்னொரு முஸ்லிமான சகோதரர் செல்கிறார். என்ன சிறப்பு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காலையிலே நோய் விசாரிக்க சென்றால் மாலை வரை 1000 மலக்குகள் இந்த மனிதனுக்காக, நோய் விசாரிக்க சென்ற மனிதனுக்காக வேண்டி, பாவ மன்னிப்புக்காக வேண்டி துஆ செய்கிறார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள். மாலையிலே ஒரு மனிதரை நோய் விசாரிக்க சென்றால் அடுத்த நாள் காலை வரைக்கும் 12 மணி நேரம் 1000 மலக்குகள் இந்த மனிதனுக்காக வேண்டி, நோய் விசாரிக்க சென்ற மனிதனுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள், பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள். நோய் விசாரிக்க சென்றால் நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுக்கு நோய் வந்தால், காய்ச்சல் வருகிறது, அதுவே அந்த மனிதனுடைய மரணத்திற்கு காரணமாக ஆகலாம். வேறு ஏதாவது நோய் வருகிறது, அதுவே அந்த மனிதனுக்கு மரணத்திற்குரிய காரணமாக ஆகிவிடலாம் என்று இருக்கும் பொழுது நோய் விசாரிப்பதை மார்க்கம் எவ்வளவு தூரம் முக்கியத்துவமாக ஆக்கியிருக்கிறது. நோய் விசாரிக்க சென்றால் 1000 மலக்குகள் 12 மணி நேரம் துஆ செய்கிறார்கள், இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள் என்பது போன்ற சவாபுகளை, நன்மைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்ததற்கு பிறகு நோய் விசாரிப்பதிலேயும் சில பண்பாடுகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். நோய் சிறு காரணமாக இருந்தாலும் கூட, நோயாளிக்கு சிறிய பாதிப்பாக இருந்தாலும் கூட, நோய் விசாரிக்க செல்லக்கூடியவர் சொல்லக்கூடிய வார்த்தையினால் நோயாளிக்கு பெரும் கஷ்டங்கள் ஏற்படுவது உண்டு. சொல்லக்கூடாத வார்த்தைகளினால், எதை சொல்லக்கூடாதோ அந்த வார்த்தைகளே சொல்வது, மன கஷ்டப்படும்படியான வார்த்தைகளே சொல்வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். ஒரு நோயாளியை நீங்கள் சந்திக்க செல்வீர்கள் என்று சொன்னால் ஃபனஃபிஸூஹு லஹு ஃபி அஜலிஹி, அவருக்கு எப்படி சொல்லுங்கள், அவருக்கு ஒரு பயம் இருக்கும், இந்த நோயினால் நான் மௌத்தாகி விடுவேனோ என்ற பயம் இருக்கும்.
எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள், அந்த மனிதருக்கு நீங்கள் இப்படி சொல்லுங்கள், அல்லாஹ் உங்களுடைய ஆயுளிலே பரக்கத்து செய்வானாக, அல்லாஹ் உங்களுக்கு உடல் சுகத்தை கொடுத்து விடுவான். இது போன்ற நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள். எந்த வார்த்தைகளினால் அவருடைய மனம் சந்தோஷப்படுமோ அது போன்ற வார்த்தைகளை அந்த மனிதருடைய விஷயத்திலே சொல்லுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த நோயா அந்த நோயா என்பதாக அவரை மனம் புண்படுத்துவது, இந்த நோய்க்கெல்லாம் குணமடையாது என்பதாக அவருடைய நோயாளியினுடைய காதிலே படும்படியாக பேசுவது. உண்மை என்னவோ அல்லாஹ் அறிவான். ஆனாலும் கூட நோய் விசாரிப்பதிலே பண்பாடோடு கண்ணியத்தோடு நாகரிகத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்து இதையும் சொல்லித் தருவார்கள். நோயாளியின் இடத்திலே உலகத்தை பற்றி பேசாதீர்கள், உலகம் சம்பந்தமான விஷயங்களை பேசாதீர்கள், தீனுடைய விஷயங்களை பேசுங்கள். என்ன காரணம்? அவர் ஏற்கனவே பலகீனமானவராக இருப்பார். ஒருதான் அந்த நோய் அவருக்கு இறப்புக்கு காரணமாக இருந்தால் துன்யாவினுடைய சிந்தனையிலேயே அவர் இறப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையை பார்க்கிறோம். ஒரு வாலிபர் நோய்வாய்ப்பட்டிருப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே முஸ்லிம் அல்லாதவராக இருப்பார். அவரை நோய் விசாரிக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வார்கள். அவருடைய தந்தை முஸ்லீமாக இருப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய் விசாரிக்க சென்ற இடத்திலே அவருக்கு உண்டான ஆறுதலான சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு அந்த வாலிபரிடத்தில் சொல்லுவார், கலிமா சொல்லுங்கள். அந்த வாலிபர் யோசிப்பார், தன்னுடைய தந்தையை பார்ப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நேரத்திலே எதை சொல்கிறார்கள்? கலிமா சொல்லுங்கள் என்பதாக வாலிபரை பார்த்து சொல்லும் பொழுது வாலிபர் தன்னுடைய தந்தையை பார்ப்பார். தந்தை சொல்லுவார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன வார்த்தையை சொல்கிறார்களோ அதுக்கு கட்டுப்பட்டு விடு என்பதாக சொல்லுவார். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை முஸ்லிம் அல்லாத அந்த வாலிபர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதனுடைய பரக்கத்தாக கலிமா சொல்லுவார். அப்படியே வஃபாத்தாகி விடுவார். கலிமா சொன்ன உடனேயே அந்த வாலிபர் வஃபாத்தாகி விடுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை புகழுவார்கள். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு மினன் நார். இந்த வாலிபரை நரகத்தை விட்டு பாதுகாத்தானே அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்வார்கள். நோயாளியை விசாரிக்க செல்லும் பொழுது வியாபாரம் குறித்து பேசுவது கூட, வேறு உலக விஷயங்கள் குறித்து பேசக்கூடாது. நாம் விளங்க முடியாது இந்த நோயை அவருடைய மரணத்திற்கு காரணமாக ஆகலாம். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய் விசாரிக்க சென்ற நேரத்திலே வாலிபர் தான் அவருக்கு நோய், அவருக்கு வஃபாத் வருமா என்பதாக யாருமே யோசித்திருக்க மாட்டார்கள். அந்த வாலிபரிடத்திலையும் கலிமா குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள் என்று சொன்னால் இதுதான் நமக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடமாக கற்றுத் தருகிறார்கள். நோயாளியை விசாரிக்க சொன்னால் அவரிடத்தில் நல்ல விஷயங்களை சொல்லுங்கள், ஓதிக்கொண்டே இருங்களே என்பதாக சொல்லலாம், குர்ஆன் ஓதுங்கள் என்பதாக சொல்லலாம், யாசின் மரணம் இருந்தால் யாசின் ஓதிக்கொண்டே இருங்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் அதிகமாக ஓதுங்களே என்பதாக அவரிடத்திலே வேண்டுதல் வைக்கலாம். மார்க்கம் சம்பந்தமான நல்ல பயான்களை கேட்டுக் கொண்டிருங்களேன், மார்க்கம் சம்பந்தமான நல்ல நூல்களை படித்துக் கொண்டிருங்களேன் என்பதாக அவரிடத்திலே ஆகிரத்து சம்பந்தமான சிந்தனையை தான் ஏற்படுத்த வேண்டுமே தவிர உலகம் சம்பந்தமான எந்த சிந்தனையும் ஏற்படுத்தக்கூடாது என்பதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரக்கூடிய விஷயம். இதெல்லாம் ஒரு மனிதர் கடைசி நேரத்தை நெருங்குவதற்கு முன்பதாக செய்யக்கூடிய விஷயம். ஒரு மனிதனுடைய மௌத்துக்கு முன்பதாக மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் விளங்கி செய்ய நாம நிச்சயமாக கடமைப்பட்டிருக்கிறோம். சக்கராத்துடைய நிலை நமக்கே தெரிகிறது. இவருடைய நேரம் கடைசி என்பதாக இந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த விஷயம், சக்கராத் என்பது ஒரு மனிதர் வாழ்க்கையிலே சந்திக்கக்கூடிய மிக மிக கஷ்டமான நிலை. இதைவிட ஒரு கஷ்டமான நிலையை உலகத்திலே யாரும் சந்திக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லுவார்கள், இன்னலில் மௌத்தி லஸக்கராத். மௌத்துக்கு என்பதாக மரணத்திற்கு என்பதாக சில கஷ்டங்கள் உண்டு, சில சிரமங்கள் உண்டு என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள். அந்த சிரமம் குறித்து வேறு சில ஹதீஸ்களிலே இப்படியும் சொல்வார்கள், சக்கராத்துடைய கஷ்டம் என்பது வாளால் 300 தடவை ஒரு மனிதனை வெட்டினால்
என்ன வேதனை ஏற்படுமோ அதைவிட வேதனை கடுமையாக இருக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத்தானதற்கு பிறகு அவர்களுடைய ரூஹ் அல்லாஹ்விடத்தில் சென்ற பொழுது அல்லாஹ் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் விசாரித்தானாம், மூஸா அவர்களே, சக்கராத்துடைய வேதனையை நீங்கள் எப்படி அனுபவித்தீர்கள்? நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பேசியவர்கள், கலீமுல்லாஹ் என்பதாக சொல்லப்பட்டவர்கள். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களாம், யா அல்லாஹ், ஒரு கொதிக்கக்கூடிய எண்ணெய், ஒரு கொதிக்கக்கூடிய சட்டியிலே எண்ணெய் வைக்கப்பட்டிருக்கிறது, கொதித்து கொண்டிருக்கிறது. அந்த எண்ணெயிலே ஒரு சிட்டுக்குருவி போடப்படுகிறது உயிரோடு. அந்த சிட்டுக்குருவி உயிரோடு போட்டப்பட்டதற்கு பிறகு அது வஃபாத்தாகவும் இல்லை, இறக்கவும் இல்லை, அந்த எண்ணெயை விட்டு வெளியே வரவும் இல்லை. இந்த நிலையை நான் என்னுடைய சக்கராத்திலே அனுபவித்தேன் என்பதாக ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு துஆவை கற்று தந்திருக்கிறார்கள். சக்கராத்தினுடைய வேதனையை அல்லாஹ்விடத்திலே இலகுவாகி தருமாறு அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா சக்கராத்தில் மௌத்தி, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபில் மௌத்தி. இது போன்ற துஆக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஒருவர் இறக்கக்கூடிய தருவாயிலே இருக்கும் பொழுது உடன் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும், அவருக்கு என்ன செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம், எந்த விதமான நினைவும் இல்லை, ஆனால் ரூஹு மட்டும்தான் இருக்கிறது. சக்கராத்துடைய நிலை இது. இந்த நிலை வரும் பொழுது கிதாபுகளிலே பதிவு செய்கிறார்கள் உலமாக்கள், அந்த நபரை கிப்லாவை நோக்கியவாறு படுக்க வைக்க வேண்டும். அவருடைய முகம் கிப்லாவை நோக்கி வரும்படியாக படுக்க வைக்க வேண்டும். கால் கிப்லாவை நோக்கி இருக்க வேண்டும். தலை அந்தப்புறமாக இருக்க வேண்டும். தலையிலே ஒரு உயரமான தலைவணியை கொடுத்து அவருடைய முகம் கிப்லாவை பார்த்தவாறு இருக்கும்படியாக அந்த நபரை படுக்க வைக்க வேண்டும் என்பதாக கிதாபுகளிலே பதிவு செய்வார்கள். அவருக்கு முன்பதாக என்ன அமல்களை செய்ய வேண்டும்? சக்கராத்தை நெருங்கிவிட்டார். ஒரு மனிதனுடைய கடைசி நேரம் இது, வாழ்க்கையிலே அதிமுக்கியமான ஒரு நேரம் இது. இந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லி தருகிறது. சூரத்துல் யாசீன் அங்கே ஓதப்பட வேண்டும். சக்கராத்தில் இருக்கக்கூடிய நபருக்கு அருகிலே சப்தமாக சூரத்துல் யாசீன் ஓதப்பட வேண்டும். இதனுடைய பிரயோஜனமாக கிதாபுகளில் எழுதுகிறார்கள், இந்த யாசீன் ஓதப்படுவதால் ஒன்று சக்கராத்துடைய கஷ்டம் அவருக்கு லேசாக ஆக்கப்படும், இன்னொன்று அவர் தாகமற்றவராக மரணிப்பார் என்பதாக கிதாபுகளிலே இதனுடைய விஷயத்தை எழுதுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹுவை அந்த சக்கராத்துடைய நிலையிலே இருக்குபவருக்கு அருகிலே இருந்து ஓத வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள், லக்கீனு மௌதாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். உங்களுடைய மரணத்துக்கு யார் நெருக்கமாகி விட்டார்களோ அவருக்கு அருகில் இருந்து லா இலாஹ இல்லல்லாஹுவை சொல்லிக் கொடுங்கள். இப்படி சொல்லக்கூடாது, கலிமா சொல்லுங்கள் என்பதாக அந்த சக்கராத்துடைய நிலையிலே யார் இருப்பாரோ அவரை பார்த்து சொல்லக்கூடாது. அவருடைய கஷ்டம் அவருக்கு, உலகத்தில் இது போன்ற கஷ்டம் யாருக்கும் வராது. அவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம் சக்கராத்துடைய கஷ்டம் என்பது அந்த நிலையிலே இருப்பவரை பார்த்து கலிமா சொல்லுங்களேன் என்பதாக சொல்லக்கூடாதா. கிதாபுகளில் இப்படித்தான் சொல்லித் தருகிறார்கள். அவருக்கு அருகிலே இருந்து உறவினர்களாக இருப்பவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹுவை அதிகமாக ஓத வேண்டும். குறிப்பாக இரண்டாம் கலிமா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இந்த கலிமாவை அதிகமாக சத்தமாக ஓத வேண்டும். கலிமாவினுடைய பரக்கத்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொல்வார்கள், மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹுவாக இருக்குமோ அவர் சொர்க்கத்திலே நுழைந்து விடுவார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள். ஃபிக்ஹ் கிதாபுகளில் எதையும் பதிவு செய்கிறார்கள். சக்கராத்துடைய நிலையிலே இருப்பவருக்கு அருகில் இருந்து அவருடைய சிந்தனை உலகின் பக்கம் திரும்பும்படியாக எந்த காரியத்தையும் செய்யாதீர்கள். துனியா குறித்து பேசுவது, அவருக்கு துனியாவிலே எது பிடித்தமானதாக இருந்தோ அதை அவருக்கு அருகிலே கொண்டு செல்லாதீர்கள். உதாரணமாக எழுதுவார்கள், வேற குழந்தையின் மீது அந்த நபருக்கு பாசம் அதிகமானதாக இருந்தால் அந்த குழந்தையை அருகிலே கொண்டு செல்லாதீர்கள் என்பதாக எழுதுகிறார்கள். காரணம், அந்த குழந்தையின் பக்கம் அவருடைய கவனம் வரலாம், கலிமாவின் பக்கம் அவருடைய கவனம் வராது. இவருக்கு தேவை இப்பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் தான். எனவே அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹை ஓதுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். இதெல்லாம் நாம் ஒரு இறப்புக்கு நெருக்கமானவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இதற்கு பிறகு அந்த காரியத்தை செய்ய முடியாது.
நம்மோடு இருந்த தந்தை, நம்மோடு இருந்த தாய், நம்மோடு இருந்த மனைவி, நம்மோடு இருந்த கணவன், இவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை பிள்ளைகளுடைய நேரம். இது போன்ற நேரங்களிலே மார்க்கம் சொல்லித் தரக்கூடிய விஷயம் இதுதான். சக்கராத்துக்கு நெருக்கமானவர்களுக்கு சூரத்துல் யாசீனை ஓதுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ்வை அதிகமாக ஓதுங்கள் என்பதாக ஹதீஸ் கிதாபுகளில் காண முடியும். ஒரு மனிதர் இறந்து விடுவார் என்று சொன்னார், முதல் கடமை என்ன? ஆளுக்கு ஒரு சட்டம் சொல்கிறார்கள், ஒவ்வொருவரும் ஒரு சட்டத்தை சொல்கிறார்கள், என்னென்னமோ சொல்லி தருகிறார்கள். ஆனால் மார்க்கம் என்ன சொல்லிக் கொடுக்கிறது அதை விளங்க வேண்டும். இறந்த உடனேயே நாம் சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். யாராக இருந்தாலும், மையத்தினுடைய யாராக இருந்தாலும், எப்படிப்பட்ட சொந்தமாக இருந்தாலும், அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான் மார்க்கம் சொல்லி தருகிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பதை நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர குழந்தை, கடுமையான கஷ்ட கடைசி நேரம், மகள் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து வர ஆள் அனுப்புவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து விடுவார்கள். வந்ததற்கு பிறகு பேர குழந்தையினுடைய இறப்பு ஏற்படும். அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய துஆ இதுதான், இன்ன லில்லாஹி மா அகத வ லஹு மா அஅதா வ குல்லு ஷைஇன் இன்தஹு பி அஜலின் முஸம்மன். அல்லாஹ் எதை கொடுத்தானோ அது அல்லாஹ்வுக்கே உரியது, அல்லாஹ் எதை எடுத்துக்கொண்டானோ அதுவும் அல்லாஹ்வுக்கே உரியது. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு வஸ்துவுக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம் உண்டு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள். குறிப்பாக ஆண்களுக்கு நாம் எத்தி வைக்கிறோம், இந்த விஷயத்தை பெண்களுக்கு எத்தி வையுங்கள். உங்களுக்கு நாம் எத்தி வைக்கிறோம், பெண்களுக்கு, வீட்டு பெண்களுக்கு எத்தி வையுங்கள். எந்த மனிதருடைய இறப்பின் போதும் ஒப்பாரி வைப்பது கூடாது. சத்தமிட்டு அழுவது, கதறுவது, நெஞ்சிலே அடித்துக் கொள்வது, இது மார்க்கம் சொல்லி தந்த வழிமுறை அல்ல. அறியாமை காலத்திலே அரபுகள் செய்த வளமை இது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனுடைய பாதிப்பு என்ன என்பதையும் சொல்லி தருவார்கள். இன்னல் மய்யித லயுஅஸபு பிபுகாஇ அஹ்லிஹி அலைஹி. ஒரு மையத்து இறந்ததற்கு பிறகு, ஒரு நபர் இறந்ததற்கு பிறகு அந்த குடும்பத்தார்கள் சத்தமாக அழுவதை கொண்டு இறந்த மனிதர் அதாபு செய்யப்படுகிறார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள். ஆண்கள் யாரும் கதறி அழுவது கிடையாது, சத்தமிட்டு அழுவது கிடையாது, மிக மிக குறைவுதான். ஆனால் பெண்களாக இருப்பவர்கள், பலகீனமானவர்கள் சத்தமிட்டு அழுவது, ஒப்பாரி வைப்பது, இதெல்லாம் பெண்களிடத்தில் இருக்கக்கூடிய விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கமாக சொன்னார்கள், ஒரு மனிதர் இறந்து விட்டால் கண்ணீர் வடிப்பது ஆகுமானது, அழுகை கண்ணீர் வடிப்பது ஆகுமானது, உள்ளத்தால் கவலைப்படுவதும் ஆகுமானது. ஆனால் ஒப்பாரி வைப்பது, சத்தமிடுவது, இதன் மூலியமாக அந்த மையத்து அதாபு செய்யப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். ஒரு மனிதர் இறந்தது உடனேயே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் ஓத வேண்டும். கவலையை வெளிப்படுத்தலாம், ஆனால் சத்தமிட்டு கதறி அழுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. அதற்கு பிறகு துஆ ஓதிய உடனேயே அந்த மையத்தினுடைய கண்ணை மூடிவிட வேண்டும். எல்லா மையத்துகளுடைய கண்களும் திறந்ததாகத்தான் இருக்கும், கண்கள் மேல் நோக்கி இருக்கும். நாம் பார்த்திருக்கிறோம். என்ன காரணம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொல்லித் தருகிறார்கள். இன்னர் ரூஹ இதா குபில தபிஅஹுல் பஸரு. ஒரு ரூஹ் கைப்பற்றப்படும் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய பார்வை அந்த ரூஹை நோக்கி செல்லும். இறுதியாக ரூஹ் இங்கிருந்து தான் போகும். காலில் இருந்து பிடிக்கப்படக்கூடிய ரூஹ் கடைசியாக வெளியேறும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய ரூஹை மேல் நோக்கி பார்ப்பான். அதன் காரணமாகத்தான் இறந்த உடனேயே எல்லோருடைய பார்வையும் மேல் நோக்கி இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனிருப்பவர்களுக்கு சொல்லித் தருகிறார்கள், கண்ணியமான முறையிலே அவருடைய கண்களை மூடிவிடுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். அதற்கு பிறகு நிறைய கடமைகள் உண்டு. குறிப்பாக குளிப்பாட்டுவது. கலிமா சொன்ன ஒரு மோமின் இறந்ததற்கு பிறகு மிகப்பெரிய கண்ணியம் செய்ய உடனிருப்பவர்கள் கடமைப்பட்டிருக்கிறார்கள். அந்த மையத்தை கண்ணியப்படுத்த வேண்டும். அந்த மையத்துக்கு உண்டான எல்லா மரியாதைகளையும் செய்ய வேண்டும். குறிப்பாக அசுத்தமான நிலையிலே அடக்கிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டித்தான் மார்க்கம் குளிப்பாட்டுவதை சரியாக சொல்லி தருகிறது. பெருமானார் எந்த அளவிற்கு ஒரு புதுமண தம்பதி தன்னுடைய நிக்காஹுடைய நேரத்திலே
தன்னை சுத்தமாக ஆக்கிக் கொள்வாரோ, குளித்து நறுமணங்கள் பூசுவாரோ, அது போன்ற ஒரு நிலைகளை இந்த மையத்து செய்ய முடியாது. ஆனால் உடன் இருப்பவர்கள் அதை கண்ணியப்படுத்தும் வகையிலே நன்கு குளிப்பாட்ட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத்தின் பொழுது அங்கிருந்த உறவுக்கார பெண்களிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள், இக்ஸில்ஹா ஸலாஸன் அவ் ஹம்ஸன் அவ் அக்ஸர மின் ذلك. இந்த மையத்தை நீங்கள் 3 தடவை கழுவுங்கள், குளிப்பாட்டுங்கள், அல்லது 5 தடவை குளிப்பாட்டுங்கள், அல்லது அதைவிட அதிகமாகவும் குளிப்பாட்டுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். எந்த அளவிற்கு அந்த மையத்தை நாம் சுத்தப்படுத்த முடியுமோ, குளிக்க வைக்க முடியுமோ, குளிப்பாட்ட முடியுமோ, அந்த அளவிற்கு அசுத்தங்கள் நீங்கும் வரை அந்த ஜனாசாவை குளிப்பாட்ட வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவார்கள். கஃபனாக வெள்ளை நிற ஆடையை உடுத்த வேண்டும் என்பதையும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவார்கள். அல்லாஹ்வுக்கு பிடித்த ஆடை இதுதான். எந்த நிறத்திலே நாம் உலகத்திலே ஆடை உடுத்தினாலும் கூட உயிரோடு இருக்கும் பொழுதும் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஆடை இதுதான், வெண்ணிற ஆடை தான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்து அதற்கு பிறகு சொல்வார்கள், வகஃபீனோ ஃபீஹா மௌதாக்கும். அந்த வெள்ளை ஆடையிலேயே உங்களுடைய இறந்தவர்களுக்கு நீங்கள் கஃன் அணிவீங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். கஃனாக அடுத்த மையத்துக்கு நாம் வாங்கி கொடுக்கலாம். இதுவும் சிறப்பான விஷயம்தான். அந்த குடும்பத்தார்கள் தான் கஃன் அணிவிக்க வேண்டும் என்பது அல்ல. உடன் நெருக்கமானவரும் கூட ஒருவர் இறந்து விட்டால் அவருக்கு நம்முடைய செலவிலே கஃன் வாங்கி கொடுக்கலாம். ஹதீஸ் கிதாபுகளிலே பதிவு செய்வார்கள், எந்த மனிதர் அடுத்த மையத்துக்கு கஃன் வாங்கி கொடுப்பாரோ நாளை சொர்க்கத்திலே அல்லாஹ் தஆலா அவருக்கு ஒரு ஆடை வாங்கி தருவான் என்பதாக, ஆடை கொடுப்பான் என்பதாக ஹதீஸ் கிதாபுகளிலே பதிவு செய்கிறார்கள். கஃனுடைய ஆடையிலே ஜம்சம் தண்ணீரை தெளித்து விடுவதும் சிறப்பான விஷயம் என்பதாக கிதாபுகளிலே பதிவு செய்வார்கள். எல்லாம் முடிந்ததற்கு பிறகு குளிப்பாட்டி ஆகிவிட்டது, கஃனிட்டும் விட்டது. அதற்கு பிறகு நாம் செய்ய வேண்டிய கடமைகள், ஒரு ஜனாசாவிற்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள், அந்த ஜனாசாவை கண்ணியமாக சுமந்து வருவது. எல்லோராலும் சுமக்க முடியாது. அந்த ஜனாசாவை சிலர்கள் சுமப்பார்கள். நாம் அந்த ஜனாசாவோடு வருவது, உடன் வருவது, இதுவும் அந்த ஜனாசாவை கண்ணியப்படுத்துவதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் கிதாபுகளில் பார்க்க முடியும், எந்த ஒரு மனிதர் ஒரு மையத்தோடு வந்து குளிப்பாட்டியதற்கு பிறகு, மையத்தோடு வந்து ஜனாசா தொழுகையிலும் கடந்ததற்கு பிறகு அடக்கப்படும் வரை அந்த ஜனாசாவோடு இருப்பாரோ அவருக்கு 2 கீராத் நன்மை கிடைக்கும். ஒவ்வொரு கீராத்தும் வஹது மலையினுடைய அளவு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். எனவே இந்த ஜனாசாவை நாம் கண்ணியப்படுத்துவது என்பது கஃன் அணிவித்ததற்கு பிறகு அந்த ஜனாசாவை சுமந்து வருவது, அந்த ஜனாசாவுக்கு பின்னால் வருவது கண்ணியப்படுத்தும்படியாக, கடைசியாக தொழுகை முடிந்ததற்கு பிறகு அடக்கம் வரைக்கும் இருப்பதுதான் சரியான விஷயம் என்பதாக ஹதீஸ் கிதாபுகளிலே பதிவு செய்ய முடியும். அதற்கு பிறகு தொழுகையினுடைய விஷயத்திலும் கூட நாம் பார்க்கிறோம், அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், பள்ளி வாசல் வரைக்கும் வந்து விடுவார்கள். தொழுகையிலே கலந்து கொள்ளாமல் வீணான விஷயங்களை பேசிக் கொண்டிருப்பார்கள். இவர்கள் ஒரு வகையிலே துர்பாக்கியவான்கள் தான். ஜனாசா வரைக்கும் வந்தவர்கள் தொழுகையிலே கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் இவர்களுடைய துர்பாக்கிய நிலை என்னவென்று சொல்ல முடியும்? ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மையத்தினுடைய சிறப்பாக சொல்லிக் கொடுப்பார்கள். எந்த மையத்துக்கு 100 நபர்கள் ஜனாசா தொழுகையிலே கலந்து அந்த மையத்துக்காக வேண்டி துஆ செய்து, யா அல்லாஹ் இந்த நபருடைய பாவத்தை மன்னித்து விடுவாயாக, இவரை சொர்க்கவாசியாக ஆக்கி விடுவாயாக, இவரை நரகத்தை விட்டு பாதுகாத்தவர்கள் என்பதாக எல்லாம் அந்த மையத்துக்காக வேண்டி 100 நபர்கள் கலந்து கொண்டு ஷஃபாஅத் செய்தால், சிபாரிசு செய்தால், இந்த 100 நபர்களுடைய சிபாரிசையும் ஷஃபாஅத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது எந்த அளவிற்கு கூட்டம் அதிகமாக இருக்குமோ அந்த அளவிற்கு ஒரு சிறப்பான விஷயம்தான். நம்முடைய ஜனாசாவிலே தீன்தாரிகள் அதிகமாக கலந்து கொள்ள வேண்டும், தீனை விளங்கியவர்கள் அதிகமாக கலந்து கொள்ள வேண்டும். ஒரு பிஸ்மில்லா கூட சொல்ல தெரியாத நபர்களை விட நம்முடைய ஜனாசாவிலே 1000 மக்கள் கலந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியவான்களாக நாம் ஆக வேண்டும். எந்த அளவிற்கு கூட்டம் அதிகமாக இருக்குமோ அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா ஷஃபாஅத்தை ஏற்றுக்கொள்வான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள். மையத்தை தொழுக வைத்ததற்கு பிறகு அடக்கம் செய்யும் பொழுது அந்த மையத்தை அடக்கம் செய்யக்கூடிய நேரத்திலே யார் அந்த மையத்தை இறக்குவாரோ அவர் ஓத வேண்டிய துஆ என்பதாக கிதாபுகளிலே, ஹதீஸ் கிதாபுகளிலே பதிவு செய்யப்படுகிறது. பிஸ்மில்லாஹி வ அலா மில்லத்தி ரசூலில்லாஹ் என்ற துஆவை
மையத்தை வைக்கக்கூடியவர் ஓத வேண்டும். மண்ணை போட்டதற்கு பிறகு, மண் தள்ளியதற்கு பிறகு எல்லோரும் பிடிமண் போடுவது உண்டு. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அமல். ஒரு ஜனாசாவை அடக்கியதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 பிடி எடுத்து மண் போடுகிறார்கள். ஒவ்வொரு பிடி மண்ணை போடும் பொழுதும் துஆ ஓதினார்கள். மின்ஹா கலக்னாக்கும், முதல் பிடியிலே ஓதிய துஆ மின்ஹா கலக்னாக்கும். இரண்டாவது பிடியிலே ஓதினார்கள் வஃபீஹா நுஈதுக்கும். மூன்றாவது பிடி மண் போடும் பொழுது ஓதினார்கள் வமின்ஹா நுஹ்ரிஜுக்கும் தாரத்தன் உஹ்ரா. இந்த மண்ணினால் தான் நாம் படைக்கப்பட்டோம், இந்த மண்ணின் பக்கமே நாம் திரும்பப்பட்டிருக்கிறோம், இந்த மண்ணில் இருந்துதான் நாளை எழுப்பப்படுவோம் என்பதாக ஆயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய ஒரு அமல், செய்து காட்டிய ஒரு அமல். கடைசியாக சொல்ல விரும்புவது, ஜனாசாவுடைய வீட்டிலே எந்த உணவு உபசரிப்பும் கிடையாது. இறந்ததற்கு பிறகு விருந்தோம்பல் என்பது இறந்த வீட்டிலே கிடையாது. இறந்த வீட்டவர்களுக்கு அடுத்தவர்கள் தான் ஆக்கி கொடுக்க வேண்டும். இதை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்த பொழுது சஹாபா பெருமக்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை இதுதான், இஸ்னஉ லி ஆலி ஜாஃபர் துஆமன். ஜாஃபர் அவர்கள் இறந்து விட்டார்கள், அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு நீங்கள் உணவாக்கி கொடுங்கள் என்பதாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே தவிர இறந்த வீட்டிலே போய் உணவு உண்ணுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரவில்லை. இது சுன்னத்தும் அல்ல, மார்க்கம் அனுமதித்த விஷயமும் கிடையாது. இறந்த வீட்டிலே உணவு உண்பது என்பது இறந்த வீட்டுக்காரர்கள் கவலையிலே இருப்பார்கள், அந்த ஜனாசாவினுடைய வேலையிலே இருந்திருப்பார்கள், அந்த ஜனாசாவை அடக்கம் செய்யக்கூடிய விஷயத்தில் இருந்திருப்பார்கள், இது போன்ற வேலைகளில் அவர்கள் இருந்திருப்பார்கள். அவர்களால் உணவு ஆக்குவதற்கு நேரம் கிடையாது, கவலையிலே இருந்திருப்பார்கள். நீங்கள் அவர்களுக்கு ஆக்கி கொடுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். அதற்கு பிறகு கடைசியாக செய்யக்கூடியது ஈசாலு சவாப். அந்த மையத்து இறந்ததற்கு பிறகு, அடக்கம் செய்ததற்கு பிறகு அந்த மையத்துக்காக வேண்டி அதிகமாக நல்ல விஷயங்களை செய்து அவர்களுடைய பெயரிலே நன்மைகளை ஏற்றி வைப்பது, இதுவும் கூட மார்க்கம் சொல்லி தந்த விஷயம்தான். அல்லாஹ் மார்க்கத்தை விளங்கி மார்க்கத்தின் பிரகாரம் வாழ்வதற்கு உண்டான நல்லதொரு தௌஃபீகை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, பெண்மையில் ஜனாசா குளிப்பாட்டும் பயிற்சியும் மரண சிந்தனை என்ற தலைப்பில் பயானம் நடைபெற உள்ளது. வரக்கூடிய 12/2 செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி அளவில் நமதூர் பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள மக்கள் மன்றம் பெரிய பள்ளிவாசல் மகாலில் திருச்சி ஜாமியா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நிஸ்வான் மதரசாவின் ஆசிரியர்கள் மற்றும் திருச்சி அன்னை ஃபதீலா ரலியல்லாஹு அன்ஹா நிஸ்வா ஆசிரியர்கள் பெரிய பள்ளிவாசல் சார்பாக நடத்த உள்ளதால் கண்டிப்பாக அனைத்து பெண்களும் கலந்து கொள்ளவும், சுன்னத்து தொழாதவர்கள் சுன்னத்து தொழுது கொள்ளவும். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به